ஹலோ யூஎஸ் வணக்கங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸோட இன்ஸ்டாகிராம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா 2.1 ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்ஸ் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் சப் ஆம்பிளிஃபையர்ஸும் ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், செக்கிங்கில் வச்சுருப்போம். ஸோ நிறைய 2.1 ஆம்பிளிஃபையர், நிறைய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்ஸ், நிறைய சப் ஆம்பிளிஃபையர்ஸ் ரெடியாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் சும்மா இருக்க டைமில் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருப்போம். அது மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கறனால எப்பயுமே நம்மளோட ஸ்டாக் இருக்கும். ரெகுலராக திடீர்னு என்கிட்ட வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் பார்த்துட்டு நான் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மீடியம் பட்ஜெட் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர்ஸு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே போயிட்டுருக்கு. 6500 பார்த்தீங்கன்னா 5.1 தரேன், அதில் டால்பி அட்மாஸ் வரும், அப்புறம் என்னென்னமோ போட்டுட்டு வீடியோ போடுறாங்க. அந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்குங்க. ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உள்ளார ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் என்ன, உள்ளார என்ன பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு போட்டிருக்காங்க, அந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் கரெக்டாக இருக்குமா, பவர் கரெக்டாக இருக்குமா, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்குமா. அவங்க சொல்லுவாங்க 12 இன்ச்சு சப்பு போடலான்னு சொல்லிட்டு. 12 இன்ச்சு சப்பு போடுறதுக்கு முதல்ல அதுக்கேற்ற மாதிரி போர்டு வச்சுருக்காங்களா, அந்த வாட்டேஜுக்கான போர்டு இருக்கா உள்ள, அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக பாருங்கள். நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ரொம்ப மோசமாக வந்துட்டு இருக்குங்க. நான் நிறையா பார்த்துட்டேன், ரொம்ப மோசமாக வருது. அதாவது ரொம்ப கம்மி, 6000 ரூபா 5000 ரூபா டால்பி அட்மாஸ் ஆம்பே ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அந்த வியூ மீட்டர் ஓடுற மாதிரியும் யூஎஸ்பி பிளேயர் ஓடுற மாதிரியும் போட்டுட்டு அது ரேட்டு கம்மி தான் சொல்லி போட்டு பார்த்தாங்க. நான் அதை பார்த்தோன்னே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதில் ஒரு அனுபவம் இருக்குது. அந்த ஆம்பிளிஃபையரில் என்ன வச்சா என்ன வருங்கிற அனுபவம் இருக்கிறதுனால எங்களுக்கு அதை பார்த்தோன்னே தெரியுது. பட் மக்களாகிய நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆம்பிளிஃபையர் உண்மையாகவே வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. தெரியாமல் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஓகேங்க. இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஸ்கேம் விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் விரிவாக இன்னொரு பெரிய வீடியோவில் பார்த்து அதை பற்றி பேசிக்குவோம். இந்த ஆம்பிளிஃபையர் என்னென்னு பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பேனல் போட்ட மாடல் ஆம்பிளிஃபையர்ஸ். ரெண்டுமே 2.1 ஒரு நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர். உள்ளார என்ன இருக்குங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையரு. ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1ல் டிரான்சிஸ்டர் டைப்பில் ஆம்பிளிஃபையர் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட், இது ஒரு 4 ஃபீட், ரெண்டுமே அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 4 ஃபீட்டு. டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நல்லா பவர்ஃபுல்லாக நல்லா ஹெவியாக வரக்கூடிய ஆடியோ அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பேக் சைடில் சப்புக்கு பனானாவும், லெஃப்ட் ரைட்டுக்கு நார்மல் ஸ்பீக்கர் சாக்கெட்டும், அதேமாதிரி கூலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேனும் ப்ரொவைட் பண்ணி ரெடி பண்ணியிருப்போம். இதில் போட்டிருக்க ப்ரீ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலு, அப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய அந்த கம்மி ரேட்டில் கொடுக்குற ஆம்பிளிஃபையரில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஆன் ஆஃப் பண்ணும்போது டப்புன்னு சவுண்டு வரும். பட் அதை கேட்டிங்கன்னா அது அப்படி தான் வரும்ன்றுவாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்பு ப்ரீ யூஸ் பண்ணி பக் கன்வெர்ட்டர், நிறைய கம்மி ரேட் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு கொடுத்துருவாங்க, இல்லை 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ஒரு 3500 ரூபா 4000 ரூபாவில் இருந்தே 10,000 வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 6000 5800 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ஆம்பிளிஃபையர் வரும். அதுக்கு மேலே வராது. அதுவே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் குறைச்சி எனக்கு விஇ மீட்டர்லாம் வேணான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ரேட்டு குறைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் தான் இந்த போர்டுக்கான ஓரளவுக்கு அவுட்புட்டே கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த 6500 ரூபா 5.1 சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 5 ஆம்பியரில் சாதா டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம 2.1க்கு 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறோம். ஸோ அடுத்து இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இன்சைட் வியூ தான். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். உங்களுக்கு நம்ம கிருஷ்ணா ஆடியோஸோட 2 ஃபெட்டு ப்ளஸ் 2050 ஐசி போட்ட ஒரு ஆம்பிளிஃபையர். இதில் 5 ஆம்பியரில் நார்மல் காயில் தான் போட்டிருப்போம் டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா இந்த பவருக்கு இது போதும். ஏன்னா அந்த ஒரு சேனலுக்கு 35 வாட்ஸ் தான் கிடைக்கும். சப் ஊஃபருக்கு ஒரு 100 வாட்ஸ் தான் கிடைக்கும். டோட்டலாகவே ஒரு 170 வாட்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் அவுட்புட்டாகவே கிடைக்கும். ஸோ அந்த இதுக்கு இந்த சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இனஃப் ப்ரீ போர்டு போட்டு அதுக்கு கூட நான் பக் கன்வெர்ட்டர் போட்டு, ஏன்னா ஏதாவது ஃபால்ட் பக் கன்வெர்ட்டர் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி பக் கன்வெர்ட்டர் டைப்பில் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் ஒயரிங் நீட்டாக பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் அண்ட் ஸ்பீக்கர் சாக்கெட், ஒரு ஃபேன், கூலண்ட் ஃபேன், இதை போட்டு நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூப்பர் குவாலிட்டியான நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர்களை வாங்குறதுக்கு நீங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். கம்மி ரேட்லேருந்து அதிக ரேட் வரைக்கும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இவங்ககிட்ட போனால் அதிக ரேட்டுங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க. ஏன்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ். நீங்கள் 5000 ரூபாய்க்கு கேட்டாலும் எங்களால் செஞ்சு தர முடியும். நீங்கள் இன்னொருத்தவங்க ஒரு ரேட்டுக்கு எனக்கு கம்மியாக செஞ்சு தராங்க, ஏன் உங்களால் செஞ்சு தர முடியலன்னு நீங்கள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்து ஃபோட்டோ அனுப்புங்க. அதே மாதிரி ரெடி பண்ணி தரோம். அந்த ரேட்டோட கம்மியாகவே நாங்கள் ரெடி பண்ணி தரோம். எங்களால் கம்மி பண்ணி ரெடி பண்ண முடியும். ஏன்னா அதே பொருள் தானே நாங்களும் வாங்கி ரெடி பண்ண போகிறோம்.
ஸோ அதனால் அந்த ரேட்டுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு அதே குவாலிட்டி தான் கிடைக்கும். உங்களுக்கு ரேட்டு பார்க்காம நல்ல குவாலிட்டியாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நல்ல சூப்பரான ஒரு ஆம்பிளிஃபையரை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இதே மாதிரி கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நல்ல நிறையா இன்ஃபர்மேஷனோட வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.